மீனம், விதி மாறும் நேரம். மீன ராசிக்கு என்னதாங்க நடக்க போகுது இந்த ஜூலை மாதம்? வாழ்க்கையில இடியா விழுந்துகிட்டு இருக்கு. கஷ்டத்தை சொல்றேன், எங்க போய் சொல்றது எங்க போய் கொட்டுறதுன்னே தெரியாத மாதிரி எங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும். என்னங்க பண்றது? இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராசியில சனி உட்கார்ந்துருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதே ராசியில சனி இப்போ வக்கரமாக போறாரு. கவனமா இருந்துக்கோங்க. இந்த வக்கர காலங்களை என்னெல்லாம் பண்ண போறாருன்றதையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் சேனலோட குரோத்துக்கு தேவை. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நான் தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் மேம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீன ராசி காலச்சக்கரத்துடைய 12வது ராசி. இந்த ராசியில சனி இருக்காருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 4ல புதன், 5ஆம் இடத்துல குரு சூரியன், 6ல சுக்ரன் கேது, 12ஆம் இடத்துல ராகு. ஸோ இதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. ஸோ இதை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சனி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்காருன்னா வக்ரமா இருக்காரு. எப்படி? ஜூலைல இருந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் 138 நாட்கள் வக்ரம். இதுல நீங்க புரட்டாதியா இருந்தாலும் சரி, ரேவதியா இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியா சரி, இந்த 3 நட்சத்திரத்துல இப்போ கடைசியா சனி நிக்கிற பாயிண்ட் என்னன்னா ரேவதியில தான் நிக்கிறார். இப்ப அவர் ரேவதியில இருந்து அப்படியே ஸ்லோவா பின்னாடி 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 போய் உத்திரட்டாதியை டச் பண்ணுவார். யாராவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ரேவதியில ஸ்டார்ட் பண்ண அவரு பேக்வேர்ட்ஸ்ல போய் 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 உத்திரட்டாதிய போய் டச் பண்ணி திரும்பி பூராட்டாதிக்கெல்லாம் போக மாட்டாரு. உத்திரட்டாதியோட நிப்பாட்டிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல போயிடுவார், ரேவதிக்குள்ள என்ட்ரி ஆடுவார். ஸோ இதுதான் மூமெண்ட். இது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இப்படி இருக்கும். பட் மூமெண்ட் இப்படிதான். அவர் நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா மீனராசி விட்டு கும்பராசிக்கு தான் போயிடுவாங்க. நோ நோ நோ, அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. அவரு மீனராசில தான் இருப்பாரு, நான் டிகிரி வைஸ் பின்னாடி போவார், அவ்வளவுதான். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு அப்படின்னா, சனி உங்களை நிறைய விஷயங்களை பின்னோக்கி நகர்த்தி பார்க்க வைப்பார். கடந்து வந்த பாதைகளை ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகும். எந்தெந்த வீடுகளை பாக்குறாரு? செவ்வாயே இப்ப தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமா செவ்வாவை தொடர்பு கொள்றாரு. 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. நிச்சயமாக 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. ஸோ 3 விஷயம். ஒண்ணு உங்களோட செல்ஃப் எஃபர்ட்ஸ், இன்னொன்னு உங்களோட ரிலேஷன்ஷிப், இன்னொன்னு உங்களோட கரியர். இதை 3த்தையுமே அவர் தான் ஆட்டி படைக்கிறார். உங்க கரேஜ், உங்களோட செல்ஃப் எஃபர்ட்ஸ். ஸோ 7ஆம் வீடுன்னு வரும்போது உங்களோட மேரேஜ் லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பார்க்க வைப்பாரு. என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கு? கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க, ஓகே. எந்த விஷயங்கள், எந்த மாதிரி சேஞ்சஸ், ஏதாவது விஷயம் சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா, எனி சேஞ்சஸ் ரிகார்டிங் யுவர் கரியர், இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு சனி பண்ண வைப்பாரு. அடுத்து 10ஆம் வீட்டுல போறாரு இல்லையா? 10ன்றது நம்ம தொழில், நம்ம ஒர்க். ஸோ 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்க கர்மஸ்தானத்துக்கு பாக்குறாரு. கர்மா, நம்ம ஆக்ஷன்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மாதிரி முயற்சிகள் பண்ண போறோம். ஸோ 3 அப்படின்னு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம்னு பாத்தீங்கன்னா, 10 அப்படின்னா கர்மா. ஸோ கர்மானா நம்ம ஆக்ஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம். எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுதான். ஓகேவா? ஸோ 3, 7, 10 இது எல்லாத்தையும் பாக்குறாரு. அடுத்து 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வீட்டுல தான், உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டுல தான் இப்போ சூரியனும் குருவோட இணைவு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு சேஞ்சஸ். ரிலேஷன்ஷிப்ஸ், லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதம். அற்புதமான ஒரு காலகட்டம். லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு ஆரம்பிங்க. என்ன மாதிரி உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்க. எந்தெந்த விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டு வரணும் பாருங்க. லைஃப்ல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரும்னு பாருங்க. பாசிட்டிவ் சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டே இருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. 5ஆம் இடம்ன்றது காதல், 5ஆம் இடம்ன்றது குழந்தை ஸ்தானம். குழந்தை பாக்கியம் கூட ஏற்படும் உங்களுக்கு இந்த மாதம். குழந்தைகள் இருக்க பிரச்சனை, ஒரு எனக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை இருக்குங்க, சரியாயிடுமா? என் குழந்தைக்கு ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லைங்க, என்ன பண்ணாலும் வாந்தி, மயக்கம் வருது, ஃபீவர் அடிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம், சரியாக மாட்டேங்குது. இந்த டைம்ல
உங்க வீட்டுல புரட்டாதியில ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியில ஒரு குழந்தை சரி, ரேவதியில ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, உடல் ரீதியா இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு. மருத்துவ செலவு எல்லாமே குறையும். 12ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு வேட்டு வச்சுட்டு இருக்காரு. 6ஆம் இடத்துல கேது, அதுக்கு மேல ஒரு வேட்டு. சோ இத்தனை கிரகங்களோட சேர்க்கை வந்து இங்க இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானட்டோட அம்சம் உங்களுக்கு நல்லா இருக்கு. குழந்தைகள் ரீதியா இருக்கக்கூடிய மனக்கவலை நீக்குவார். குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் கரியர் எல்லாம் ஒரு பக்கம் வீங்க, சரிங்களா? அது நம்ம மாதம் சொல்ற விஷயம். ஆனா படிப்புன்ற ஒரு விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப கவனமா பாக்குறேன். ஏன் நம்ம பார்க்கும்போது இந்த கிரக கூட்டணி, அதாவது பாருங்க, சூரியன், குரு, சுக்கிரன், கேது, இந்த 4 கிரகங்களுமே இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்க போறாங்க. வெரி க்ளோஸ் டு த டிகிரிஸ். டிகிரிஸ் ஒரு ஒரு கன்ஜங்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கம். அப்படி ஒரு கன்ஜங்டட் டிகிரிஸ்ல இருக்க போறாங்க. ஓகேவா? 5-6 பாவங்களை நெருங்குது. அதாவது இந்த கிரகங்கள் வந்து அந்த 5-6 பாவங்களை நெருங்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்போ பாசிட்டிவ் திங்ஸ் உங்களுடைய குழந்தைகள் ரீதியா, படிப்பு ரீதியா, அவங்களுடைய வளர்ச்சி ரீதியா, இல்ல அவங்களுடைய ஃபியூச்சர் ரிலேட்டடா எதுவா இருந்தாலுமே இந்த மாதத்துல முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதோ எல்லாமே பண்ணலாம். அவங்களோட தேவையான விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ணலாம் நீங்க இந்த மாதத்துல. சில குழந்தைங்க வந்து ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நீங்க வந்து இருப்பா பண்றேன்ப்பா இருப்பா அப்படின்னு தட்டி போட்டிருப்பாங்க. பட் இந்த மாதம் அவங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைய நிறைவேறக்கூடிய ஒரு மாதங்களாவே இருக்கு. குருவோட பார்வை உங்க ராசிக்கே வந்து விழுறதுனால குழந்தை பாகியம், குழந்தை பிராப்தம், அதே மாதிரி லவ் மேரேஜ், பிடித்த திருமணத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாற்றம் உங்க லைஃப்ல ஏற்படுது. ஸோ அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. லைஃப் சூப்பரா போகும். மொத்தத்துல நல்லதே நடக்கும். மீனராசிக்கு இந்த டைம் பீரியட் நிச்சயமாக விதி மாறும் நேரம் நடக்கதான் போகுது. கும்பராசி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கு, மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.